ஏன்டி சுகமா உட்காந்துட்டு இருக்க? அதை ஏன்டி கேக்குற? காலையில சமையல் பண்ணேன். எங்க வீட்டுக்காரு வந்தாரு. அம்மா தாயே கரண்டி குடு அப்படின்னு கேட்டாரு. நான் என்னமோ சமைக்க போறாரோன்னு நினைச்சிட்டு கரண்டி கொடுத்தேன். கையில புக்கு கொடுத்தாரு. என்னடா புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவரு என்ன சொன்னாரு, கொஞ்ச நேரம் போய் படிச்சுட்டு வாமா அப்படின்னாரு. சரி, அவரு சமைக்க போறாரு, நம்மள போய் படிக்க சொல்றாருன்னு நினைச்சிட்டு கரண்ட் போய் பார்த்தா சமையல் குறிப்பு. நான் எங்க வீட்டுக்காரர் என்னங்க சமையல் குறிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா, அம்மா தாயே இதுக்கு மேல நீ சமைச்ச சாப்பிட முடியாதுமா, கொஞ்ச நேரம் அதை படிச்சுட்டு வந்து சமைமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னத்த சொன்னேன்? சில நேரத்துல நான் சமைக்கிறது எனக்கே பிடிக்காது. மனுஷன் 3 வருஷமா சாப்பிட்டுருக்காரு நான் சமைக்கிறது. பாவம் இன்னைக்குதான் வாயை திறந்து சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு புக்கை திறந்து படிச்சுட்டு சமைச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எழுந்து சொல்றாரு, இன்னைக்கு தாண்டி நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு சொன்னாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள் எப்படி சமைச்சேன்னு தெரியல, இன்னைக்குதான் சமையல் குறிப்பை பார்த்து சமைச்சிருக்கிற, திருப்தியா தூங்குனேன்டி, நல்லா ஜீர்ணாச்சு அப்படின்னு சொல்றாரு. அடிப்பாவி, இத்தனை வருஷம் உனக்கு சமைக்கவே தெரியாம சமைச்சிட்டு இருக்கியா?